ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டை தோசை. ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஸோ 3, 2, 1. என்னடா அதுக்குள்ளே ஒன்று ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனை தூக்கி அது மேலே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே லைட்டாக ஏற்றிட்டு இப்போ அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாவு இருக்குது, இந்த மாவு இப்படி தள்ளிட்டு இது என்ன கருமம் தள்ளுது அப்படியே, கருமம் இது என்னன்னு தெரியல, அதை அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹேவ் மோர் ஸ்பைஸ் நவ். ஸோ நம்மளுக்கு ஆயில் கேன் வேணும் இங்கே. ஸோ ஆயில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஹீட்டாக இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம தோசையை ஊற்றி எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ தோசை ரெடி. ஸோ இது அப்படியே வேகட்டும். நம்ம வேகிறதுக்கு ஒரு மூடி போடணும். மூடி வந்துருச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ ஃப்ளேம் மட்டும் லைட்டாக கம்மியாக. ஓகே. ஸோ அது 6லேருந்து, ஸோ இப்போ 6ல் இருக்கா, அது அப்படியே 3வது புள்ளி வர வரைக்கும். ஓகே. ஸோ சீக்கிரமாகவே வெந்துருச்சு. ஸோ இப்போ திரும்பிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ கீழ்ப்பக்கம் அப்படியே வேகட்டும். சீக்கிரமாக வேகி அப்படியே திரும்பிடு. ஸோ அது திரும்பிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையே முட்டை, அதுக்கப்புறம் வந்துருச்சு அந்த பக்கம். சாரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்துட்டுருக்குல்ல, இந்த ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம முட்டை உடச்சி போடணும். முட்டை உள்ளவா. ஸோ முட்டை உள்ளே வந்துருச்சு. சரி, பெப்பர் சால்ட் எல்லாம் உள்ளே வாங்க. எஸ், வந்துருச்சு. இப்போ நீயும் சேர்ந்து ஓகே, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம். பிளேட்டில் போட்டாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.